இன்றைய ஜுமா தினத்திலே நான் எனக்கும் உங்களுக்குமான செய்தியாக பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வகி செய்திக்கு முன்பும் பின்பும். இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் வகி செய்தி அல்லாஹ்விடத்திலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட பிறகு அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலைப்பாடு என்பது ஒரே விஷயம்தான், ஒரு செய்தியை மட்டும்தான் அதை உள்ளடக்கும். சஹாபாக்களுடைய செய்திகள் நிறைய இருக்கிறது. வகி செய்திக்கு முன்னால் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளும் வகி செய்திக்கு பின்னால் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளும் என்ற நிறைய செய்திகளை நாம் பேசிக்கொண்டே போகலாம். இறுதியாக நம்முடைய நிலை குறித்தும் சில செய்திகளை நமக்கு மத்தியில் அசை போட வேண்டிய தருணங்கள் இருக்கிறது. முன்னால் சொல்கின்ற அந்த செய்திகளை வைத்து நம்முடைய செயல்பாடுகள் மார்க்கத்துக்கு உட்பட்டதாக, நாளை மறுமையினுடைய வெற்றிக்கு உட்பட்டதாக இருக்கிறதா என்பதை இந்த தலைப்புகள் மூலம் நாம் அலசிய ஆராய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்திற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகி தனக்கு கிடைக்க பெறுவதற்கு முன்னால் எப்படி இருந்தார்கள் என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டு அதை மக்களிடமே சாட்சியாக பெற்றுவிட்டு அல்லாஹ் சொன்ன செய்திகளை பின்னால் வைக்கிறார். எப்படி என்று சொன்னால், நாம் மா ஜர்ரப்னா அலைக இல்லா சித்திகா, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் இதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் மக்களோடு வாழ்ந்து கொண்டு இருந்த அந்த நிலைகள் குறித்து மக்களிடம் கேள்வியாக வைக்கிறார். மா ஜர்ரப்னா, நான் உங்களோடு வாழ்ந்தேன் அல்லவா அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கை எப்படி இருந்தது என்று மக்களிடம் கேட்கிறார்கள். கேட்கக்கூடிய தருணத்துல மக்கள் எல்லாம் சொல்கிறார்களாம், நாங்கள் உங்களை உண்மையாளர்களாகவே கண்டுள்ளோம், உங்களிடம் இருந்து பொய்யை நாங்கள் கண்டதே இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மக்கள் சொல்லுகிறார்கள். அப்படி அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி வகி செய்தி சொல்வதற்கு முன்னால் எப்பேற்பட்ட நல்லவராக இருந்தார் என்று தனக்கு தானே சொல்லவில்லை, மக்களை சொல்ல வைத்தார்கள். அந்த அளவுக்கு நன்மையாக நல்லவராக வாழ்ந்தார்கள். வகி செய்தியை சொன்னதுக்கு முன்னாடி நிறைய எதிர்ப்புகள் வருது, அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிடைக்கப்பெற்ற அந்த வகி செய்தியை குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, இன்னகல் அலா குலுகன் அலீம், நீர் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த வகி செய்தி மீது அல்லாஹ்வுடைய தூதர் இருப்பதை அல்லாஹ் தெளிவாக திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான், நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த வாழ்க்கை குறித்து மக்கள் சொல்லுகிற அந்த செய்திகளை பார்த்தால், குறிப்பாக மக்கள் பார்த்தால் என்பதை விட ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய மனைவி சொல்லுகின்ற சான்று என்பது மிகப்பெரியது. ஒவ்வொரு கணவனாக எத்தனையோ பேர் இங்க இருக்கிறோம், தன்னுடைய மனைவி நம்மை பற்றி என்ன சொல்வார்கள் என்று நாம கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிகளில் ஒருவர் முஸ்லிம்களின் தாயாக இருக்கக்கூடியவர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், கான குலுகுல் குர்ஆன், அன்னாரினுடைய வாழ்க்கை குர்ஆனாகவே இருந்தது. எப்பேற்பட்ட வாசகங்கள் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வகி செய்திக்கு பின்னால் சொல்லப்பட்ட செய்திகள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை குர்ஆனாகவே இருந்தது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், எப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்திருக்கிறார்கள் வகிக்கு பின்பு என்று பாருங்க. அப்போ எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா நம்மள பெரும்பாலானோர் தெரிந்து கொள்ள வேண்டிய சில செய்திகள் இருக்கிறது. என்ன செய்தி என்று சொன்னால், இன்றைக்கு திருமறை குர்ஆனிலே 114 அத்தியாயங்கள் இருக்கிறது, 30 ஜுசுக்கள் இருக்கிறது, 6000 சொச்சம் வசனங்கள் இருக்கிறது. இவை அத்துணையும் நம்முடைய கைகள் ஒரு சேர அமைந்திருக்கிறது. கைகள மொபைல ஒரு சேர குர்ஆனும் அல்லாஹ்வுடைய தூதருடைய நபிமொழிகளும் ஆதாரப்பூர்வமான பலமான செய்திகள் வடிவலாகவும் ஒரு சேர நம்முடைய கைகளில் இருக்கிறது. ஆனால் சஹாபாக்களுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது ஒவ்வொரு செய்தியாக, திருமறை குர்ஆன் வசனங்களாக, அவ்வப்போது அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளாக வகியாக அவ்வப்போது வரும். ஆனால் அதை கேட்ட உடனேயே அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது? இதுபோல
நம்முடைய நிலை, நாம இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால், வாழையடி வாழையாக முஸ்லிம்களாக இருக்கிறோம். என்னுடைய அத்தா முஸ்லீமாக இருந்தார், அத்தாவுடைய அத்தா முஸ்லீமாக இருந்தார், அவருடைய அத்தா முஸ்லீமாக இருந்தார், அதன் காரணத்தினால் நானும் இப்பொழுது முஸ்லீமாக இருக்கிறேன் என்று வாழையடி வாழையாக முஸ்லிம்களாக இருக்கிறோம். ஆனால் அன்றைய சஹாபாக்களுடைய நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால், 10 வயது, 20 வயது, 30 வயது, 40 வயது முதியவரான நிலையில இஸ்லாமிய மார்க்கம் கிடைக்கப்பெறுகிறது. அவர்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாகத்தான் பெரும்பான்மையான மக்கள் இருந்தார்கள். அத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொல்லிடலாம். அத்தனை சஹாபாக்களும் புதிதாக இஸ்லாத்தை அறிந்து கொண்டு வந்த மக்களாகத்தான் இருந்தார்கள். அப்போ இந்த 2 செய்தியை வைத்துக்குவோம். அத்துணை குர்ஆன் வசனங்களும் அத்துணை ஹதீஸ்களும் நம்முடைய உள்ளங்கைகளிலே இருக்கிறது. ஒன்றொன்றாக அவ்வப்போது செய்திகள் கிடைக்கப்பெறுகிறது. இந்த 2 பேர்த்துல யாரு சிறந்தவங்க, யாரு மார்க்கத்தை அறிந்தவர்கள், அதிகம் அறிந்தவர்களாக இருக்கக்கூடும்? ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம். எல்லா செய்தியும் ஒட்டுக்கா கையில வச்சிருக்கிறோமே, குர்ஆனாகவும் நபிமொழிகளாகவும் ஒட்டுக்காக நம்ம கையில வச்சிருக்கிறோமே, நாம தான் மார்க்கத்தை அதிகமாக அறிந்தவர்களாக இருக்க முடியும். சாத்தியம் அதுதானுங்க. ஆனால் உண்மை நிலை அதுவா? சிந்தித்து பாருங்களேன். பார்ந்த சகோதரனை நல்ல ஆழ சிந்தித்து பார்த்தால் இன்னும் மார்க்க அறியாத மக்களாக நம்மள பெரும்பாலானோர் இருக்கிறத பார்க்கிறோம். ஆனால் சஹாபாக்கள்ல ஒரு சில செய்திகளை கிடைத்தாலும் அந்த செய்திகளை பின்பற்றக்கூடிய நிலை, அந்த மார்க்கத்தை தனக்கானதாக்கி தான் அதை பின்பற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே அதை அத்தனையும் கற்றுக்கொள்ளக்கூடிய நோக்கிலே அவர்களுடைய செயல்பாடுகளை ஒப்பீடு செய்து பார்த்தால் உண்மையில் மார்க்கத்தை அதிகமாக அறிந்தவர்கள் சஹாபாக்கள் தான் என்று நாமே சொல்லிவிடுவோம். இதுல எந்த விதமான மாற்று கருத்து இருக்காது. சஹாபாக்கள் அவர்கள் அறிந்து வைத்திருந்த மார்க்க விஷயங்கள், அவர்கள் அறிந்து வைத்திருந்த மார்க்க விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய விதம், இதை அத்துணையும் வைத்துக் கொண்டு நாம் அழகாக சொல்லிவிடுவோம். நம்மை விட மார்க்கத்தை அறிந்தவர்கள் தான் சொல்லுவோம். ஆனால் நம்ம கிட்ட எல்லா வசனங்களும் எல்லா ஹதீஸ்களும் உள்ளங்கையில இருந்தாலும் அறியாதவர்களாக அதை பின்பற்றாதவர்களாக நம்ம பெரும்பாலானோர் இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இதுல ஒரு விஷயம், 2 விஷயம் இருக்கிறது. இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல்லிஹு அன்னி வலவாயா, என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தியை கிடைக்க பெற்றாலும் அதை இந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள், இங்கே இல்லாத மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள், அவர்கள் உங்களை விட அழகாக பன்மடங்காக வியாக்கியானம் நல்ல விளக்கமாக புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்மள யாரும் தப்பிக்க முடியாது. எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்ப யாரும் சொல்லவே முடியாது. அப்ப அந்த நிலை இருக்கிறது என்று சொன்னால், நாம மார்க்கத்தை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டிய ஒரு தருணத்திலே அனைத்தையும் அறிந்தவர், சஹாபாக்களை விட அறிந்தவர்களாக இருக்கிறோம். நம்முடைய நிலைப்பாடு எப்படி நம்முடைய வாழ்நாளிலே இருக்கிறது என்பதை கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதுல சஹாபாக்களுடைய அந்த குர்ஆன் வசனங்களுக்கு, அவ்வப்போது கிடைக்கப் பெறுகின்ற அந்த வசனங்களுக்கு அவர்கள் தங்களுடைய வாழ்வினிலே நடைமுறைப்படுத்திய விதத்தை நாம் கொஞ்சம் அலசி ஆராய இருக்கிறோம். கொஞ்சம் அவங்க விஷயத்துல ஒரு வசனம் கேட்கப்படும். அந்த ஒரு வசனத்தை எந்த அளவுக்கு துல்லியமாக நடந்து கொண்டார்கள் என்பதை படித்து பார்க்க கேட்டதாக இருந்தாலும் அதை இந்த தலைப்போடு ஒப்பீடு செய்து பார்க்க அவ்வளவு ஆர்வமாக நாம இன்றைக்கு எந்த நிலையில இருக்கிறோம், நம்முடைய நிலை சற்று மேலோங்க வேண்டியது இருக்கிறது, நாம் இன்னும் மார்க்கத்திலே உள்நுழைய வேண்டியது இருக்கிறது என்பதை ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். சஹாபாக்களுடைய நிலை ஒரு வசனம் இறங்கப்படுகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்ஹாபு வல் அஸ்லாமு. அல்லாஹ் திருமறை குர்ஆனில இந்த வசனம் பாத்தீங்கன்னா 5வது அத்தியாயம் 90வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு, மது மற்றும் சூதாட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்துல மக்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய வார்த்தை மூலமாக சொல்லுகிறான், மது மற்றும் சூதாட்டம் அது சைத்தானின் அருவருக்கத்தக்க செயல்களில் ஒன்றாகும், எனவே அவற்றை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கிறான். இந்த வசனத்தை கேட்ட மாத்திரத்திலே அந்த மக்களுடைய செயல்பாடு எப்படி இருந்தது தெரியுங்களா? அன்றைய மக்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் மக்கள் எல்லாம் கூடி இருக்கக்கூடிய நேரத்தில் நான் இந்த மதுவை ஊற்றி கொடுத்து கொண்டிருந்தேன். அப்ப எந்த அளவுக்கு இருந்திருக்குது? அதாவது மது என்பது ஒரு தனித்த ஒரு பொருளாக இல்லை, அன்றாட வாழ்விலே சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் எப்படியோ அது மாதிரி அது இருந்திருக்கு. மது என்பது அன்றைய காலகட்டங்கள்ல
உணவோடு தண்ணீர் எப்படி வைக்கப்படுகிறதோ, ஒரு ஜூஸ் எப்படி வைக்கப்படுதோ, அது மாதிரி அன்றைய காலகட்டங்கள்ல தடை செய்யப்படாத காலகட்டங்கள்ல இருந்திருக்கு. அப்போ ஒரு சிறுவர் அதை ஊட்டி கொடுக்கிறார் என்று சொன்னால் அப்ப என்ன நிலைப்பாடு? இந்த விஷயம் ஊட்டி கொடுக்கப்படுகிறது. சஹாபாக்கள் வாங்கி பருகுவதற்காக அமர்ந்திருக்கிறார்கள். பல பேர் பெரிய பேரலாக தன்னுடைய வீடுகளில் வைக்கப்பட்டிருக்கிறது மதுபானங்கள். அந்த நேரத்தில் ஒருத்தர் வராரு, சஹாபி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக மது தடை செய்யப்பட்டதாக விட்டது என்ற செய்தி வீதியில சொல்லிக்கிட்டே வராரு. மதுவை அல்லாஹ் தடை செய்து விட்டான் என்று சொன்ன உடனேயே கைகளில வைத்திருந்த கோப்பைகளை எரிந்தார்கள். வீடுகளில் வைத்திருக்கக்கூடிய பெரும்பாலான பீப்பாய்களை பைலரா வைக்கப்பட்டிருந்த மதுபானங்கள் வீதியிலே போட்டு உடைக்கப்பட்டு ஆறாக ஓடிக்கொண்டிருந்தது என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தியை பாருங்க, ஒரு வார்த்தை, அந்த ஒரு வசனத்தை கேட்ட உடனேயே இதை பத்தி அதுக்கு பின்னால் அந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுகிறது. இது குறித்து வேறு யாரிடமும் கேட்கவும் இல்லை, அது சம்பந்தமாக அதை திரும்பி பார்க்கவும் இல்லை. அந்த சஹாபாக்களுடைய நிலை அந்த அளவுக்கு இருந்தது. இந்த போதை பற்றி, மதுபானத்தை பற்றி ஒரு வசனம் இறங்கியதும் அதை போட்டு உடைக்கிறார்கள், அதை பத்தி பேசவும் இல்லை, திரும்பி பார்க்கவும் இல்லை என்கின்ற நிலைப்பாடு சஹாபாக்களிடம் இந்த ஒரு வசனத்திற்கு இருந்தது என்று சொன்னால் சிந்திச்சு பாருங்க. இதே போல அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த சஹாபிய பெண்களுடைய நிலை எப்படி இருந்ததுன்னா, இந்த வசனம் 24வது அத்தியாயம் 31வது வசனம். இந்த வசனம் எதை சொல்லுது என்று சொன்னா, சஹாபாக்கள் அன்றைய காலகட்டங்களில் வாழ்ந்த மக்கள் பெண்மணிகளாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட ஸ்கார்ஃப் இருந்தது நடைமுறை, அதாவது தலையில இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆடை இருந்தது. அப்ப அது ரொம்ப குறைவாக இருக்கிறது, பெண்கள் வீதியில இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே இந்த வசனம் அருளப்படுகிறது. என்ன அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், பெண்கள் தங்களுடைய மேலாடையை, தங்களுடைய முக்காடுகளை தங்களுடைய மார்பின் மீது போட்டுக் கொள்ளட்டும். இதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். தங்களுடைய மார்பின் மீது போட்டுக் கொள்ளட்டும். இன்றைக்கு இருக்கிறது மாதிரி நம்ம பீரோல பெட்டியா அடுக்கி வச்சிருக்கோமே, அந்த மாதிரியான ஆடை விஷயம் எல்லாம் இல்ல. அந்த நேரத்திலே இந்த வசனம் இறக்கப்படுகிறது. இந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனேயே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்து பெண்கள் மீது அல்லாஹ் அருள் புரியட்டும் என்று சொல்லியே இந்த ஹதீஸ் பதிவாகிறது. என்ன செய்தார்களாம்? தங்களுடைய கீழாடையில் உபரியாக இருந்த ஆடையில, நல்லா கவனிச்சு பாருங்க, தன்னுடைய கீழாடையில் இருந்த உபரியாக இருந்த ஆடையில அதை கிழிச்சு தன்னுடைய தலை முக்காடுகளாக தன்னுடைய மார்பு பகுதி வரைக்கும் தொங்க விட்டார்கள், உடனே செய்தார்கள் என்ற செய்தியை பதிவாகிறது பார்க்கிறோம். இந்த நிலை பாருங்க, இவ்வளவு பெரிய விஷயம். அப்ப ஒரு செய்தியை கேட்ட மாத்திரத்திலேயே, அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் இறங்கிய மாத்திரத்திலேயே அந்த செயல்பாடு என்பது மிக துல்லியமாக கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணரலாம். அதே போல கிப்லாவினுடைய திசை குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 2வது அத்தியாயம் 144வது வசனம். இந்த வசனத்துல இதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெருசலேத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் அந்த பள்ளியை நோக்கி கிப்லாவாக அமைத்து தொழுது கொண்டு இருக்கிறார்கள். அது ஏறக்குறைய 17 அல்லது 17 மாதங்கள் அதை நோக்கித்தான் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உள்ளத்துல ஒரு ஆசை, என்னது? மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லாவை நோக்கி கிப்லாவாக நாம் அமைத்துக் கொண்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது அவருக்கு. இந்த எண்ண பிரதிபலிப்ப இது அல்லாஹ் விதியாக்குகிறான். நீங்க மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி உங்களுடைய கிப்லாவாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹியாக இருக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அஸ்ருடைய நேர தொழுகையை கிப்லாவாக மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி தொழ ஆரம்பித்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அதுல சஹாபாக்கள் எல்லாம் நின்று தொழுது கொண்டு இருக்கிறார்கள். தொழுது முடிச்சுட்டு போறாங்க. ஒரு சஹாபி அவர் என்ன செய்கிறார்? அவர் கடந்து போகிற பொழுது போற வழியில ஒரு பள்ளிவாசல் இருக்கு. அந்த பள்ளிவாசல்ல மக்கள் அசருடைய தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ருக்குவுல இருக்கிறார்கள், குமிஞ்ச நிலையில ருக்குவுல இருக்கிறார்கள். சஹாபி அல்லாஹ்வை முன்னிறுத்தி சொல்லுகிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமை கிப்லாவாக நோக்கி தொழுதார்கள், தொழுது விட்டு தான் வர்றேன் நானு, இது அல்லாஹ்வை முன்னிறுத்தி நான் சொல்லுகிறேன் என்று சொன்னார்கள். இதை நிமிர்ந்து அப்படி சொல்றீங்களா, அப்படியா நடந்தது சம்பவம், அப்படியா, இதற்கு என்ன செய்தி, இப்படி எல்லாம் கேட்கல. தொழுது ருக்குவில இருக்கிறார்கள், ருக்குவினுடைய நிலையிலேயே அரைவட்டமிட்டு அந்த பொசிஷனை அப்படியே மாத்தி மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி கிப்லாவாக சஹாபா பெருமக்கள் மாற்றிக் கொண்டார்கள் என்று சொன்னால் அந்த ஒரு வார்த்தைங்க,
ஒரு வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே சஹாபாக்களுடைய நிலை இந்த அளவுக்கு இருந்ததுன்னு சொன்னா நம்முடைய நிலையை சற்று உரசி பார்க்க வேண்டும். இன்னும் தன்னுடைய சுய வாழ்க்கையில சுய வாழ்க்கை தன்னுடைய அளவில் பின்பற்றக்கூடிய அந்த வாழ்க்கை முறையில சஹாபாக்களுடைய நிலை என்பது மிக வியப்பு கூட்டக்கூடியதாக இருந்தது. இந்த அளவுக்கு என்று சொன்னால் உக்பா ரலியல்லாஹு அவர்கள் அவர் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். திருமணம் செய்து இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்மணி வருகிறார். உக்பாவே, நானும் இப்பொழுது இருக்கக்கூடிய உன்னுடைய மனைவிக்கும் உங்களுடைய இருவருக்கும் நான் பாலூட்டி இருக்கிறேன். குழந்தை பருவத்தில் நான் பாலூட்டி, அன்றைய காலங்களில் குழந்தைக்கு பால் பற்றாக்குறையா அல்ல ஒரு நடைமுறை என்னன்னு சொன்னா ஒரு செவிலி தாயாக ஒரு தாயை இருந்து அவங்களுக்கு பாலூட்டக்கூடிய ஒரு நிலை எல்லாம் இருந்தது. அப்ப அந்த சூழல்ல நான் உங்கள் இருவருக்கும் பாலூட்டி இருக்கிறேன். அப்போ இப்படின்னு சொன்ன உடனேயே அந்த சஹாபி என்ன செய்கிறார், நீங்க இதை பத்தி என்கிட்ட சொல்லலையே, என்னிடம் யாரும் இதை பற்றி சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இதை பற்றி அறிந்து கொள்வதற்காக, இதை மார்க்க சட்டம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக மதீனாவிலிருந்து புறப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதரை பார்ப்பதற்காக செல்கிறார்கள். அங்கே பார்த்து, யார் ரசூலுல்லாஹ், இப்படி எனக்கும் இப்பொழுது திருமணமான என்னுடைய மனைவிக்கும் சிறு வயதிலே பால் குடியிலே பால் இந்த ஒரு பெண்மணி ஒரு 2 பேத்துக்கும் பால் கொடுத்திருக்கிறதாக எனக்கு சொன்னார்கள். இது பின்னாடிதான் எனக்கு தெரியும், கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியாது, இதனுடைய நிலை என்ன என்று சொன்ன உடனேயே, இருவரும் ஒரு தாயிடம் பால் கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இருவரும் திருமணம் முடிக்க தகாதவர்களாயிட்டே அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த மனவிலக்கை செய்கிறார் என்று சொன்னால், அந்த வாழ்க்கையை பிரித்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், மார்க்கத்திற்கு அவர்கள் கொடுத்த அந்த முக்கியத்துவத்தை பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவர்கள் கொடுத்த முக்கியத்துவத்தை பாருங்கள். இந்த அளவுக்கு பல சஹாபாக்களுடைய நிலை இருக்கிறது. இந்த அளவுக்கு என்று சொன்னால், குர்ஆன் வசனத்துல அல்லாஹ் நீங்கள் விரும்புகின்ற ஒரு பொருளாதாரத்தை நம்ம பல தடவை கேட்டிருப்போம். நீங்கள் விரும்புகின்ற பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யாத வரை, நீங்கள் செலவிடாத வரை நீங்கள் நன்மை அறிந்து கொள்ள முடியாது என்ற செய்தியை சொல்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இந்த செய்தியை கேள்விப்பட்ட சஹாபாக்கள்ல நிறைய பேர், அதுல அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் எந்த அளவுக்கு என்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு சொன்னா, பைரூஹா என்கின்ற பொருள் மிகப்பெரிய தோட்டம், அதை அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்ய வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே அதை வியப்படைகிறார்கள். அந்த அளவுக்கு மிக அற்புதமான ஒரு சொத்தாக இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய போர்க்களத்தில் கிடைத்த அந்த மிகப்பெரிய சொத்துக்களை அல்லாஹ்வுடைய பாதையில தர்மமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கிட்ட கொண்டு வந்து கொடுக்கிறத பார்க்கிறோம். இது போல பல சஹாபாக்கள் பொருளாதார நிலையிலும் இதுதான் விஷயம். அவர்களுக்கு என்ன நிலை என்று சொன்னால், பொருளாதாரம் வந்துட்டா அவர் மார்க்கம்னு வந்துட்டா நாளை மறுமை வெற்றியா மார்க்கமா என்று கேட்டால் அவர்கள் நாளை மறுமைக்கான மார்க்கத்தை பின்பற்றுதல் என்றுதான் அவருடைய நடைமுறை எத்தனை இருக்கும். உலகத்தில் மொத்தத்தையும் வெறுத்து அப்படியே நமக்கு தோணும், சஹாபாக்கள் முற்றிலும் திறந்து விட்டார்கள் அப்படிலாம் நினைப்போம். உண்மையில் அப்படியெல்லாம் கிடையாது. சஹாபாக்கள் உலகத்தை எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கிட்டு மறுமையில அதுவே இருந்தாங்க, அப்படி அல்ல. ஆனால் சஹாபாக்களுடைய நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால், உலக வாழ்க்கையை நாளை மறுமைக்கான வெற்றி காண்பதற்காக களமாக பயன்படுத்தினார். உலகத்துல இந்த உலக வாழ்க்கையில எதை செஞ்சாலும் நாளை மறுமையில நன்மை கிடைக்குமா, எதை இந்த விஷயம் ஒரு காரியத்தை நான் செய்கிறேன் என்று சொன்னால் அந்த காரியத்திற்கு அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்குமா, இறைவனுடைய பாவ மன்னிப்பு எனக்கு கிடைக்குமா, இப்படிங்கிற நிலையே இருந்தது. போர்க்களத்தில் கூட உமைர் ரலியல்லாஹு அவர்கள் போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வசனத்தை சொல்கிறார்கள், வசாரிஉ இலா மஃபிரத்தும் மிர் ரப்பிக்கும், அதாவது அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் கருணையும் நாடி நீங்க விரைந்து நன்மைக்காக முந்தி செல்லுங்கள், நாளை மறுமையிலே இருக்கக்கூடிய அந்த வெற்றி, வானம் பூமி பரப்பளவு கொண்ட அந்த சொர்க்கம், அதற்கு நீங்கள் முந்தி செல்லுங்கள் என்கின்ற ஒரு வார்த்தை உமைர் ரலியல்லாஹு அவர்கள் போர்க்களத்துல என்கிறார். அப்படியே ஆர்வமா, ரொம்ப ஆச்சரியமா, ஆஹா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்ற வியப்பாக அந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள். சொல்லுகிற பொழுது, இதுக்காக இந்த சொன்னீங்க, ரொம்ப ஆர்வமா இருந்தது, நாளை மறுமையிலே எனக்கு அது கிடைக்குமா என்று கேட்கிறார்கள். உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்ன உடனேயே தான் வைத்திருந்த பேரித்தம்பழத்தை உண்பதற்கு முன்னால் இந்த நேரம் கூட வீணாக மாறிவிடக் கூடாது என்று போர்க்களத்தில் கலந்து கொண்டு அந்த போர்க்களத்திலேயே ஷஹீதாகிறார்கள் என்று சொன்னால் சிந்திச்சு பாருங்க. உலக வாழ்க்கையை நாளை மறுமைக்கான களமாடி இருக்கிறார்கள் சஹாபாக்கள். அந்த நிலை நம்மிடத்தில் வர வேண்டும் என்பது இந்த செய்திகள் மூலமாக நாம் உணர வேண்டும் என்று கூறிக்கொண்டு முதல் உரையை நிறைவு செய்கின்றேன்.
அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, வஹி செய்திக்கு முன்பும் பின்பும் சஹாபாக்களுடைய நிலை எந்த அளவுக்கு இருந்தது, ஒரு செய்தியை அவர்கள் கேட்ட மாத்திரத்திலேயே இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நிலைப்பாட்டிலே எவ்வளவு உறுதியாக மிக வீரியமாக செயலாற்றினார்கள், செயல்பட்டார்கள் என்பதை பல செய்திகள் மூலமாக நாம் அறியலாம். நம்முடைய நிலைப்பாடும் இப்படி மாற்றிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நிலையும் இப்படியானதாக ஆக வேண்டும். நாம் தினந்தோறும் குர்ஆனை படிக்க வேண்டும், ஹதீசுகளை படிக்க வேண்டும். அதை படித்ததை கேட்டதை அதை கேட்ட மாத்திரத்திலேயே அடுத்த வாழ்க்கைக்கு சென்று விடுகிறோம். அதன் மூலமாக நாம் பெற்ற படிப்பினையை நம்முடைய வாழ்வியலாக மாற்ற வேண்டும். இதுதான் நிதர்சனமான உண்மை. சஹாபாக்களுக்கு மத்தியில் அது இருந்தது. அப்போ இந்த குர்ஆன் வசனங்களும் ஹதீசுகளும் நம்ம கேள்விப்பட்டு நடைமுறைப்படுத்துவதில் சில விஷயங்கள் தொடர்ச்சியாகவும் இருக்க வேண்டும். குறிப்பாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லஹல்லக்கும் தத்தகும். 2 வாரங்களுக்கு முன்னால் கடந்து சென்ற ரமலானை பற்றி சொல்லுகிறார். ரமலான் நம்மை விட்டு பிரிந்த மாத்திரத்திலேயே நம்முள்ள பல சகோதர சகோதரிகள் ரமலான் நம்மை விட்டு பிரிந்தோடியது அப்படியே வருத்தப்பட்டு ஸ்டேட்டஸ்கள், அதுல ஏராளமான கண்ணீரோடு அந்த ஸ்டேட்டஸ்களை பார்த்தா அப்படியே நமக்கே ஓ இன்னுமா ஆகி போச்சு, இத்தோட நமக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ரமலான். ஆனால் உண்மையில் உலகத்தில் நாம் எத்தனையோ தர்பியாக்களை அட்டன் பண்ணியிருக்கிறோம். உண்மையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் முழு உம்மத்திற்கும் வழங்கப்பட்ட தர்பியா என்று சொன்னால் அது ரமலான் மாதம் தாங்க. அந்த தர்பியா வகுப்புல பாடம் பெற்ற மக்களாகத்தான் இன்றைக்கு நம்ம அனைவரும் இருக்கிறோம். அது எந்த அளவுக்கு தர்பியத் என்று சொன்னால் நம்முடைய ஒவ்வொருவருடைய ஒழுக்க ரீதியான விஷயங்கள் கூட பண்பட்ட நிலையில இருந்தது. எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தொழுகை இபாதத்து ஒருபுறம், நம்முடைய தனிமனித ஒழுக்கம், நம்முடைய வார்த்தைகள் முதல் கொண்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் அவ்வளவு அழகான நற்பண்புகளை வளர்க்கக்கூடிய தர்பியத்து வகுப்பாக இந்த ரமலான் மாதம் இருந்தது. ஆனால் அது ரமலானோடு முடிந்து போச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. உண்மையில் ரமலான் மாதத்துல நாம் கிடைக்க பெற்ற அந்த படிப்பினையானது மற்ற ஏனைய காலங்கள் அத்தனைக்கும் இருக்க வேண்டும். அதுதான் உண்மை. நம்முடைய மரணம் வரைக்கும் இருக்க வேண்டும். அது அல்லாம நம்மள பல பேர் எப்படி இருந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்மள பல பேர் எப்படி இருந்துடுறோம். பல மாற்று மத மக்களுக்கு விழாக்கள் இருக்கிறது, நிறைய பண்டிகைகள் இருக்கிறது. அது மாதிரி ஒரு பண்டிகை நமக்கு எது? ரமலானும் வரக்கூடிய ஹஜ் பெருநாளும். அந்த பண்டிகைக்காக தயாரிப்பு அவர்கள் செய்கிறார்களே, அதுபோல சில தயாரிப்புகள் மார்க்கம் சொல்லி இருக்கிறது. அந்த தயாரிப்புகள் என்ன? நோன்பு வைக்கணும், அது ஏழைக்கு ஃபித்ரா கொடுக்கணும், இப்படி தயாரிப்புகள் இருக்கு. அந்த தயாரிப்பு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா பெருநாளை கொண்டாடி விட்டு அத்தோட அதை மறந்துடணும். ரொம்ப சந்தோஷமா ஹஜ் பேர் அந்த வர இருக்கு 2 மாசத்துல. ரொம்ப சந்தோஷமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகளை எல்லாம் அறிந்து கொண்டு மிக மகிழ்ச்சியாக ஆடு எங்க நல்ல கொம்புள்ள ஆடா கொடுத்த ஆடா இருக்குதோ அதை வாங்கி அறுத்து பிரியாணி ஆக்கி எல்லாத்துக்கும் 4 பேருக்கு கொடுத்தோம், அந்த கறியை பங்கிட்டோம், அத்தோடு முடிந்து விட்டது என்று நாம நினைத்தோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய தவறு. அதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களை, அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், மன்கான யுரீதுல் ஹயாத்த துன்யா. அல்லாஹ் சொல்கிறான், எவர் இவ்வுலக வாழ்க்கைக்காக அதன் அலங்காரத்தை மட்டுமே நாடுகிறாரோ அவர்களுடைய செயல்களுக்குரிய பலன்களை இவ்வுலகிலேயே நாம் அவர்களுக்கு முழுமையாக கொடுத்து விடுவோம். அவற்றில் அவர்களுக்கு குறைவு செய்யப்பட மாட்டாது. உலகத்துல புது துணி அணியணும், என் பிள்ளைகளை சந்தோஷமா வச்சுக்கணும், பெருநாள் தினத்தன்று நல்லா புத்தாடை அடிந்து சந்தோஷமா பெருநாள் திடலுக்கு கூட்டிட்டு போய் கூட்டமா உட்கார்ந்து மக்களோடு மக்களா சந்தோஷமா இருந்து மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டோம், அத்தோட முடிஞ்சிச்சு. இப்படிங்கிற நிலைப்பாடு இந்த மகிழ்ச்சிக்காக, உலக வாழ்க்கைக்காக, உலகத்தினுடைய மகிழ்ச்சி ஆதாயங்களுக்காக நம்முடைய பெருநாட்கள் இருந்தது என்று சொன்னால் எந்த விதமான குறையும் இல்லாமல் மன மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக கழித்த அந்த நாட்களை அல்லாஹ் தந்து விடுவான். ஆனால் நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், உலாயிக அல்லதீன லைஸ லஹும் ஃபில் ஆகிரத்தி இலன் நார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், இத்தகையோருக்கு மறுமையில் நரக நெருப்பை தவிர வேறு எதுவும் இல்லை. இவ்வுலக ஆதாயத்திற்காக அவர்கள் செய்தவை யாவும் அழிந்து விட்டன, அவர்கள் செய்து கொண்டிருந்தவையும் வீணானவை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளக்குகிறான். பார்த்த சகோதரர்களே, இந்த செய்திகளை எல்லாம் கேட்டோம். கேட்ட செய்தியை நம்மளாம் செய்ய மாட்டோமா? செஞ்சோம். ரமலான் மாதத்துல செஞ்சோம்.
மார்க்கத்தினுடைய அடிப்படையில குர்ஆன் வசனங்களுக்கு இணங்காக அதுல எந்த விதமான ஏற்ற குறைவுகளும் இல்லாமல் நம்முடைய அத்துணை பண்புகளும் இருந்தது. புறம் பேச மாட்டோம், அவதூறு பேச மாட்டோம், பொய் பேச மாட்டோம், வியாபாரத்துல நாணயமா நடந்து கொள்வோம். ஆனால் ரமலான் முடிந்து 2 வாரங்கள் கழித்து அசால்ட்டா செய்கிறோமே, அசால்ட்டா பாவமான காரியங்களை செய்கிறோமே. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நன்மை என்றால் என்ன என்று விளக்குறாங்க. நன்மைனா என்ன? நன்மை என்பது நற்குணமாகும். நாம செய்யக்கூடிய எல்லா அமல்களும் நற்குணம், நற்குணமாக இருக்க வேண்டும். இந்த வசனம் சொன்னதும் கூட நீயத்து இருக்குங்க. நீயத்து, நம்முடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய நீயத்து மிக முக்கியம். நம்முடைய நீயத்து சரியில்லை என்று சொன்னால் நாம என்ன நல்ல அமல் செய்திருந்தாலும் திகாமா மலை அளவு கொட்டி வைத்திருந்தாலும் அத்தனையும் தவிடுபடியாக்கி நாளை மறுமையில் அல்லாஹ் நிறுத்தி விடுவான் என்று சொன்னால் நாம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு மவுத் என்பது மிக சர்வ சாதாரணம். அத்த மூணு பேரு அடிபடுறாங்க, அதுல ஒருத்தர் மௌத்தா எப்படியாவது மரணம் வந்து விடுகிறது. நல்லா தான் இருந்தாரு, வசூல் பண்ணாரு, மோதினாரு, அதற்கு பார்த்தா மௌத்தாய் வந்தாரு. வந்து என்ன சிந்தனையில வந்திருப்பாரு? அடிபட்டார், ரோட்ல ஓடுகிறாரு, அடுத்த முடிஞ்சது கதை. இப்படி பல சகோதரருடைய மரணத்தை ரமலான் மாதத்துல நாம் எவ்வளவோ விஷயத்தை கேள்விப்படுகிறோம். நம்முடைய பண்பு நன்மை என்பது நற்குணமாகும். நம்முடைய குணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நம்ம என்ன நல்ல வேணாலும் செய்யலாம், நம்முடைய குணம் சரியில்லை, நம்முடைய நீயத் சரியில்லை என்று சொன்னால் எதுவும் நினைக்கிறாது. உலகத்தினுடைய வாழ்க்கைக்காக, உலகத்தினுடைய ஆசாபாசத்திற்காக நம்முடைய செயல்பாடுகள் இந்த உலகத்திலே இருந்தது என்று சொன்னால் உலகத்திலேயே அதற்கான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அல்லாஹ் வழங்கி விடுவான். இதை நினைவில் கொண்டு ஒவ்வொரு அமலையும் நம்முடைய நீயத்தை பேணுதலாக வைத்துக் கொண்டு நாளை மறுமையிலே வெற்றி வாய்ப்பு பெறுவதற்கான நோக்கத்தோடு நாம் பயணித்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையிலே மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறான். ரய்யான் என்கின்ற சொர்க்க வாசலை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். எதற்காக? அந்த வாசல் வழியாக இதோ தாகித்திருந்தாயே என்னுடைய அடியான், இதோ நான் சொன்னதற்காக சரியான விஷயங்களை கடைபிடித்தாயே ரமலான் மாதம் முழுவதும், அடியானே நீ மட்டும் எந்திரி, நீ அந்த வாயிலில் நுழை. அந்த வாயில் நோன்பாளிகளுக்கு அடைக்கப்பட்டு உள்ள போனதும் தாகித்திருந்த அடியானுக்கு தாகமே ஏற்படாத அந்த சொர்க்கத்திலே அந்த வாழ்க்கையை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு செய்தியை இறுதியாக முடித்துக் கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சி உண்டு. ஒன்று, நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் தாகித்திருந்தோம், பசித்திருந்தோம், கஷ்டப்பட்டு இருந்தோம், எவ்வளவோ வெயில், கடுமையான வெயில், பல சகோதரர்கள் மூட்டை தூக்கி கொண்டு அவங்களால முடியல, அந்த வெயிலை தாக்கு பிடிக்க முடியல, வந்தா பைப்பை திறந்து விட்டு தலையை நினைச்சுக்கிறாங்க. நம்ம கூட ஈத்திகாப்புல உட்கார்ந்து இருந்தோம், அவங்களெல்லாம் பார்த்தா சட்ட துணிமணி எல்லாம் நினைத்து கொண்டு பள்ளிவாசல வந்து உட்கார்றாங்க, முடியல, கிடத்தா படுத்து தூங்குறாங்க. அந்த அளவு பார்த்தாலே வேகம், அவ்வளவு கஷ்டப்பட்டு வர்றாங்க. நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல அப்படியே மன மகிழ்ச்சி எல்லாருக்கும் இருக்கும். இந்த மகிழ்ச்சி என்பது நோன்பு. இஸ்லாத்தை ஏற்காத நபர் நோன்பு வைக்கிறார், அவருக்கும் அந்த மகிழ்ச்சி இருக்கும், பசித்திருந்தோம், தாகித்திருந்தோம் இருக்கும். 2வது மகிழ்ச்சியை பற்றி அதுதான் ரொம்ப கவனம். 2வது மகிழ்ச்சி இந்த அடியான் அடைய இருக்கிறானே, அந்த மகிழ்ச்சி என்பது நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது, யா அல்லாஹ், நான் நோன்பு வைத்த அடியானாக, நீ சொன்ன இந்த மார்க்கத்தை கடைபிடித்த அடியானாக அந்த நேரத்திலேயே நான் மரணித்து விட்டேன், அந்த நியத்திலேயே நான் மரணித்தேன் என்ற அந்த பண்போடு வருகின்ற அந்த அடியான் நாளை மறுமையிலே அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய நேரத்திலே மகிழ்ச்சி அடைவான். இந்த மகிழ்ச்சி எல்லோருக்கும் பொதுவானது அல்ல. இந்த மகிழ்ச்சி யாருக்கானது என்று சொன்னால் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அல்லாஹ்வையும் தூதரையும் பின்பற்றி நற்குணத்தோடு யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ, மார்க்கத்தை கடைபிடித்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கானது என்பதை சொல்லிக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.